ஐயோ ஏய் கட்டுப்பாயிரம்த்துக்கா ப்ளீஸ் டா. எதுக்கு கேமரா ஆரம்பிச்சுட்டு வந்துருக்கா போறது சனியனே அறிவு ஆயுள் தப்பேதான் இருக்கிறதா வந்துடும் எனக்கு மூட்டு போயிடு அங்கிட்டு. ஹாய் ஆர்ஜே ஃபேமிலிஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங். ஸோ டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. ஸோ இப்போ எதுக்கு இந்த ஏர்லி மார்னிங் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக, ஒரு மாதிரி டென்ஷனாக, ஒர்க்னாலையா இல்லை எதுனாலன்னு கிளியராக தெரியல. பட் ஒரு மாதிரி மண்டக்குள்ள ஏதாவது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஃபீல் ஆகிட்டே இருக்குது. தெரியல, நைட்லேருந்து எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. சரி, அவனை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு காலையில் சீக்கிரமாகவே நான் எந்திரிச்சிட்டேன். இப்போ போய் அவனை போய் நான் வா வெளியில் போவோம், எங்கேயாவது போகலான்னு சொல்லி கூப்பிட போகிறேன். அவனை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான், என்ன பண்ண போகிறான்னு சத்தியமாக தெரியாது, என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. இப்போ போய் அவனை நம்ம எங்கேயாவது ட்ரிப்பு எங்கேயாவது போவோம், லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3:20க்கு நான் போய் அவனை போய் நான் கூப்பிட போகிறேன். அவனை என்ன ரியாக்ட் பண்ணுறான், ஏது பண்ணுறான் அப்படின்னு தான் இந்த ஃபுல் வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ போய் அவனை எழுப்புவோம். 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எழுப்பி அவங்கள நம்ம எங்கேயாவது கூப்பிட்டு போவோம். 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. லைட்டாக போடுவோம். ஜோ குட்டி இந்த பக்கம் தூங்குறான், ஜான் அந்த பக்கம் தூங்குறாங்க. ஐயோ புள்ள முழிக்குதே. பேபி பேபி பேபிமா பேபி எந்திரிய, ஒரு விஷயம் சொல்லணும், எந்திரிய. பேபி எந்திரி பேபி. இல்லடா, என்னன்னு தெரிலடா, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. வா எங்கேயாவது வெளியில் போகலாம், லாங் ட்ரைவ் போகலாம், எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகலாம். எந்திரி, எங்கேயாவது போகலாம். மணி 3:30 தாண்டி ஆகுது. எங்கேயாவது போகலான்டா, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. நான் பிளாட் மேல் பண்ணிட்டு இருக்கியா? கட்டுப்பாயிரம்த்துக்கா ப்ளீஸ்டா. எதுக்கு கேமரா ஆரம்பிச்சுட்டு வந்துருக்கா? வா போலாம் எங்கேயாவது. நீ தானே சொன்ன எங்கேயாவது போனா. இன்னும் நேரம் ஆடிது போறதுக்கு. மணி என்னடி ஆகுது? எரிச்சமரை கிளப்பிட்டு உட்காந்துருக்கா. எந்திரிடா, போயிரு, வேற ஏதாவது சொல்லிடுவேன். கத்தாதடா. என்ன கட்டுப்பாயத்தாத போங்க. எந்திரி ப்ளீஸ். இப்ப எங்க போ சொல்ற? எந்திரி. என்ன எங்க போறது? ஏதாவது சொல்லிட்டு போவா. வீட்டுல என்ன சொல்லுவ? நான் ஆல்ரெடி வீட்டுல எல்லாம் சொல்லிலாம் வச்சிருக்கேன். சும்மா இருடி போடி. நான் பேக் கூட பண்ணி வச்சிருக்கேன்டா, வாடா போவோம். வாடா, நான் 2 மணிக்கே எந்திரிச்சு பேக் பண்ணி போறது. சனியனே அறிவு மாதிரி இருக்கா உனக்கு? ஆயுள் தப்பேதான் இருக்கிறதா வந்துடும் எனக்கு மூட்டு போயிடு அங்கிட்டு. நீ தானே சொன்ன லவ் பண்ண நான் எங்க கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் போவேன் வருவேன். இப்ப முந்தி நீ இப்படி பேசுற. சரியாம சொல்லிட்டான், போயிடான். வாடா ப்ளீஸ்டா பேபி. ஐயோ எந்திரி ப்ளீஸ். எந்திரிக்கலாம், வெய்ய முதல்ல. வா போவோம், வா எந்திரிச்சு வா. குளிப்பாங்க, ஹீட்டர் போட்டிருக்கேன். வா வராண்டி போயிடு. ஏன் இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வர? அதாவது அறிவு ஏதாவது இருந்தா உனக்கு. சரி விடு, அவனும் சொல்லல. ஏதாவது பேசுடா. என்ன பேச சொல்ற நீ? இப்ப நீ கிளம்பிட்டேன்னா அப்புறம் என்ன? ட்ரிப்புக்கு இப்படிதான் மூஞ்ச எங்க போன சொல்லு. இப்ப எங்க போன சொல்லு. எங்க போகணும்னா எனக்கு தெரியாது. எங்கயாவது போவேன், எங்கயாவது லாங்கா போனா உங்க அப்பா வச்சிருக்காரு இடம் போனா கொடுக்கறதுக்கு. புக் பண்ண வேணாமா? எங்கேயும் போனா அதெல்லாம் பாத்துக்கலாம் போற வழியில. நீ திங்கக்கிழமை தானே, எங்கயாவது கிடைச்சுக்கும். கொடைக்கானல் போகுமா? கொடைக்கானல் எத்தனை வாட்டி தாண்டா போவேன் அந்த கொடைக்கானலுக்கு. வேற எங்கேயாவது புதுசா கூட்டிட்டு போவாத இடத்துக்கு கூட்டிட்டு. நானும் தான் உன்னை பார்த்து முடிஞ்சா பாத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு புதுசா தேட முடியும். இப்ப லாங் டிரைவ் தான் உன்னை கூட்டு போக சொன்னேன். சரி, போயிட்டு திருப்பி வாப்பா. இதுக்கான பேக்லாம் பேக் பண்ணி வச்சேன். போவோம், வைய போவோம். மூஞ்ச அப்படிதான் இருக்கும். ஓ சாரிடா. சரி விடு. டேய், வண்டி இங்க நிப்பாட்டி வச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா ரூம் வச்சிருக்க, ரூம் பார்க்க வேணாமா?
சரி போ, போற வழியில எங்கயாவது பார்த்து போ ரூம். புக் பண்ணிட்டு போக வேண்டி. என்ன இடம்? கொடைக்கானல் வந்துட்டா என்ன எதான் போகணும் கொடைக்கானலுக்கு மேல. கொடைக்கானலுக்கு போக போறியா? அப்புறம் என்னடா எப்ப பாரு இந்த கொடைக்கானல்ன்ற வெளுத்துருவான் உன்னைய பாத்து போடு. என்ன சொன்ன? எங்கேயாவது கூட்டு போந்தானே சொன்ன. கொடைக்கானல் போய் வேற எங்க போக சொல்ற? இப்ப கொடைக்கானல் வேணாண்டா, வேற எங்கயாவது கூட்டிட்டு போயேன். நான் போய் கேட்டேன்னா எங்க போகணும்னு நீ தான் சொல்ல முடியல. ஒண்ணுமே என்ன சொன்ன? கொடைக்கானல் போகாத, அதை தாண்டி வேற ஏதாவது புது இடத்துக்கு போன்னு சொன்னல. எனக்கு தெரிஞ்ச கொடைக்கானல் தான். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா. நான் அப்படிதான் சொன்னேன் உன்கிட்ட, புது இடத்துக்கு கூட்டு போன்னு தான் நான் சொன்னேன். பொறுமையா போயிட்டு இருக்கேன், ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்ற? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்றதுக்கு தான் ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும்னா ஒன்னால எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடும் போல இருக்கு. என்ன பாத்தீங்களா எவ்வளோ லேண்ட்மார்க்ஸை மார்க் பண்ணி வச்சிருக்கான். தனியா ட்ரிப் போறதுக்கு போட்டு வச்சிருக்கான். தனியா போய் கிழிச்சிட்டு வரலாம் முடியும். ஆமா ஆமா, எப்படி போவே மாட்டல்ல. இப்போ என் கூட வந்ததுதான் உனக்கு ஆயிடுச்சு. மூணாறு போமா? மூணாரும் போயிட்டோமே. வேற எல்லா ஊரும் போயாச்சு. இன்னும் வால்பாறையும் வாகமன் மட்டும் தான் போகல. வாகமன் போனா என்ன? பாரு, வாகமன் போவான்டா. பாருடா ப்ளீஸ்டா, இவ்வளவு தூரம் வந்துட்ட. இன்னும் 3.5 மணி நேரம் வாகமன். 3.5 மணி நேரம் தான்டா இருக்கு. போனோம்னா ஈஸிடி கொடைக்கானல். வேணாண்டா ப்ளீஸ், வாகமன் போவோம், புதுசா பாப்போம். இப்போ வேற மான்சூன் சீசன் வேறயா, மழை பெய்யும், கிளைமேட் சில்லுன்னு இருக்கும். வாடா வாடா, ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கேன், சேஃப்டிக்கு வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன். போ, வாகமன் போறியா? ப்ளீஸ் ப்ளீஸ். வந்துட்ட, பாதி கடலை தாண்டிட்ட, இன்னொரு 3/4 கடல் தான் இருக்கு தாண்டினோம்னு. ஃபைனலா சோளமுத்தாவை ஓகே பண்ண வச்சாச்சுங்க. பாட்டுக்கு போறோம், இந்த லொகேஷன் போறோம்னு ஒரு பிளானே இல்லாம திடீர்னு காலையில கிளம்பி இவனை இழுத்துக்கிட்டு புள்ளையும் பிடிச்சி இழுத்து அவன் பாருங்க பின்னாடி தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் விட அவன் டிராவல் நல்லா என்ஜாய் பண்ணுவான். டயர்ட் தெரியுமா? தான் சென்னை போனோம், தென்காசி போனோம். ஓட்டுனாதான் அதோட அருமை தெரியும். ஓட்டுனா உனக்கு மட்டும் தான் கால் வலிக்குது, உட்காந்துட்டு வர எனக்கும் தான் கால் வலிக்குது, எனக்கும் தான் உடம்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டி இருக்கோம்? மனசாட்சியே இல்லாம எழுப்புறோம். கிட்டத்தட்ட என்ன 1600 கிலோமீட்டர் ஓட்டிருக்குமா 3 நாள்ல? 1600 கிலோமீட்டர்ஸ் 2 நாளா ஃபுல்லா அலைச்சல் தான். இருந்தாலும் வந்து ஒரு தனியா பீஸ்ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாவே வெயிலா இருக்கா, போனோம் ஒரு மாதிரி ஃப்ரீயப்பா இருக்கணும்ன்ற மாதிரியே தோணிட்டே இருந்துச்சு. அதனாலதான் காலைல 3 மணிக்கு கிளப்பி இவனையும் அவனையும் பேக் பண்ணி கூட்டு வந்து ஃபைனலா எந்த ஸ்பாட் போறோம் டிசைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எங்க போறோம்? வாகமன் போறோம். अपने आने अब दे को दर से मिला दे, साथ कुछ ऐसे निभा दे। मुश्किलें 1000 पर इस बार तू सवार यूं दे, को दर से मिला दे, साथ तू ऐसे निभा दे। हंस दे तू जरा मेरी ओर, अब मुड़ के कभी बेखबर। ஃபைனலா நம்மளோட டெஸ்டினேஷன் வந்தாச்சு, வாகமன். அவன் இன்னும் கோவத்துல தாங்க இருக்கான், மூஞ்சி இழுத்துக்கிட்டு. பாரு எவ்வளவு அழகா சூப்பரான ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து புக் பண்ணி வந்திருக்கு. மன்னிக்கிறேன். ஹில்ஸ் வந்தது எனக்கு தெரியும், நீ ஹில்ஸ்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஹில்லா பிளான் பண்ணது. ஸோ அதனால ரெசார்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ஃப்ரேமு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வந்து வியூ. இந்த வியூ தான் செமையாக இருக்கு. என்ன பேபி? இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கு. சரி, இன்னும் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? வியூ சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. பத்தலை. ஓ, இப்போ வாகமோனில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம், எவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட் அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோ வ்ளாகில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ இங்கேயே நாங்கள் கட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.